விசுவாவசு வருடம் மகர ராசிக்கு. மகர ராசிக்கு தான் அதி அற்புதமாக இருக்குது. சனி 3ஆம் இடத்துக்கு போகிறார், ராகு 2ஆம் இடத்துக்கு வரார், 8ஆம் இடத்துக்கு கேது வராரு. 8ஆம் இடம் சுருக்கமாகுது. அதாவது கடன் விவகாரங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து சுருங்குது. தனஸ்தானத்துக்கு ராகு வர்றதுனால பணம் நிறைய கிடைக்கிது. கடன் வேணுங்கிறவங்களுக்கு கடன் கிடைச்சிடுது. தொழில் வருமானம் பெறுவங்களுக்கு பெருகுது. ஏன்னா ராகு எல்லாம் பெருக்கி கொடுக்குறாரு. குரு 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் சுப விரயத்தான் பண்ணுறார். சுபமான விரயங்களை கொடுக்குறார். புதுசாக வீடு, மனை, வாகனம், மனைவிக்கு தனியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, மனைவிக்கு தொழில் ஆரம்பித்து கொடுக்கறது. இது வரைக்கும் செய்யலை, இப்போ வந்து மனைவிக்கு தொழில் ஆரம்பித்து கொடுக்குறார். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி எங்கேயாவது லோன்குன்னு வாங்கி ஏதாவது செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது. பசங்க நல்லா படிக்கிறாங்க. பசங்க படிப்பு நல்லா படிக்கிறாங்க, சிறப்பாக படிக்கிறாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 2ல் குரு வர்றாரு. நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகத்துக்கு போகாத பசங்க உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க. வருமானத்தை பெருக்கிறாங்க. தொழில் நல்லா இருக்குது. அப்புறம் அப்பா அம்மா உடம்பு மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தாயார் தகப்பனார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 12ல் கேது. 12ல் கேது வந்தாவே மெடிசன்ஸ், கேதுனா மெடிசன்ஸ், சூரியன் வீட்டுக்கு வந்து கேது வர்றதுனால அப்பாவுடைய உடல்நிலையத்தில் கொஞ்சம் ஆரோக்கிய குறையெல்லாம் வரும், பார்த்துக்கணும். அதாவது சுகர், ப்ரெஷர், நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் பார்த்துக்கணும். இவங்களும் வந்து இப்படி தான் படி ஏறி இறங்கும்போது பார்த்து இறங்கணும். அவசரமாக போகிறாங்க, ட்ரெயின் ஏறுறாங்க, பார்த்து ஏறணும். அவசரமாக போய் பஸ் ஏறுறாங்க, பார்த்து ஏறணும். ஃப்ளைட் ஏறினா கூட ஜாக்கிரதை ஏறணும். ஸ்லிப்பாகி கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பு பத்திரம். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டாக தூங்கிடணும். இரவு நேர பிரயாணம் கூடாது. மற்றபடி சிறப்பாக இருக்குது. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடும், முருகப்பெருமான் வழிபாடும், குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டில் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய கருப்பு சாமி அல்லது முனியசாமி, இந்த தெய்வங்களுக்கு வந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து தீபம் ஏற்றிட்டு தான் சாப்பிடணும். இதை பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும், சிறப்பான வாழ்க்கை இருக்குது. பயப்பட வேண்டியது நல்லா இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 60% சிறப்பான நன்மையை கொடுக்குது. வாழ்த்துக்கள்.